வணக்கம், இது உங்கள் அக்னி புரட்சி செய்திகள். வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களே, இந்த சிறப்பு வாய்ந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்கிற தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் பொதுச் செயலாளர் எங்களுடைய அன்னியார் திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கிற தலைவர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் சமத்துவ தலைவரால் வளர்க்கப்பட்ட லட்சக்கணக்கான மாணவர்களில் நானும் ஒருவன் என்கின்ற அடிப்படையில் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். பாபா சாஹேப் அம்பேத்கர் இந்திய சமூக அமைப்பை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது கிரேடியன் இன்இக்வாலிட்டி என்று சொல்லுவார். அதாவது படிநிலையிலான ஏற்றத்தாழ்வு கொண்ட ஒரு சமூக அமைப்பாக இந்திய சமூக அமைப்பு இருக்கிறது என்று சொல்லுவார். அதே பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தை எழுதி கொடுத்த பின்பு நவம்பர் 25ஆம் தேதி 1949ஆம் ஆண்டு பேசுகின்ற பொழுது சொன்னார், நாம் ஒரு வினோதமான சமூக அமைப்புக்குள்ளே நுழைகிறோம். இங்கே ஒரு மனிதன், ஒரு ஓட்டு, ஒரு மதிப்பு என்று அரசியல் ரீதியாக சமத்துவம் இருக்கிறது. ஆனால் சமூக பொருளாதார நிலைகளிலே இன்னும் இந்த நாடு சமத்துவத்தை அடையவில்லை. அது அடையவில்லை என்று சொன்னால் இந்த ஜனநாயகம் கேலி கூத்தாகிவிடும் என்று பாபா சாஹேப் அம்பேத்கர் எச்சரித்தார். அந்த சமூக பொருளாதார சமத்துவத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அரசிடம் இருக்கிற ஒரே ஆயுதம் இடஒதுக்கீடு தான். அந்த இடஒதுக்கீட்டை சரியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அதுவும் இன்றைய இந்திய சூழலில் சரியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் மட்டும்தான் அது சாத்தியமாகும். எனவே இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்கின்ற இந்த கோரிக்கைக்கு தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக எங்களுடைய முழுமையான ஆதரவை மரியாதைக்குரிய சின்னையா அவர்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதை போல எங்களுடைய சமத்துவ தலைவர் அடிக்கடி சொல்லுவார், இந்த நாட்டிலே இடஒதுக்கீட்டிற்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது. ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிற இடஒதுக்கீடு என்பது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 27% இடஒதுக்கீடு மத்திய அரசிலே, அதே போல பட்டியலின மக்களுக்கு 15%, ஷெட்யூல் ட்ரைப் மக்களுக்கு 7.5% கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டிருக்கிற புள்ளி விவரங்கள் எல்லாம் சொல்லுகிறது, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 27%-லே 10% தாண்டி இன்னமும் கூட கல்வி பொருளாதாரத்திலே வேலை வாய்ப்பிலே இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை என்று புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது. அந்த ஆபத்தை மிக தெளிவாக உணர்ந்ததால் தான் நம்முடைய இந்தியாவிலேயே முதலாக நம்முடைய மருத்துவர் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலே பெரும்பான்மையான சமூகங்கள், பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான சமூகங்கள் அந்த இடஒதுக்கீட்டினுடைய பலனை அடைய முடியவில்லை என்று நம்முடைய நீதியரசர் ரோகிணி அவர்களுடைய கமிஷன் சொல்லுகிறது. 97% பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டை வெறும் 25% பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான் அனுபவிக்கிறார்கள் என்று அந்த புள்ளி விவரம் சொல்லுகிறது. எனவே இடஒதுக்கீட்டை தனியார் மையத்திலிருந்து பாதுகாக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். அதை போல இருக்கிற இடஒதுக்கீட்டை முழுமையாக அனுபவிப்பதற்கான போராட்டத்தை நடத்த வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். அதே போல சமூகத்திலே விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களுக்கு அந்த இடஒதுக்கீட்டினுடைய பலன் கிடைப்பதற்கான போராட்டத்தை நடத்துவதற்கு நாம் அந்த நிலையிலே இருக்கிறோம். ஆகவே அனைவரும் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னார், அந்த வார்த்தையை மட்டும் நான் சொல்லி நிறைவு பெறுகிறேன். பிற்படுத்தப்பட்ட மக்களும் பட்டியலின மக்களும் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டினுடைய அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுங்கள், அதுதான் உண்மையான தீர்வு என்று பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னார். எங்கேயோ உத்தரப்பிரதேசத்திலே சொல்லவில்லை, சென்னையிலே 1944 பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னார். பிற்படுத்தப்பட்ட மக்களும் பட்டியலின மக்களும் ஒன்று சேர்ந்து அவர்களுக்கான விடுதலையை தீர்மானிக்க வேண்டும் என்று பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னார். அந்த வழியிலே எங்களுடைய சமத்துவ தலைவர், தமிழகத்திலே ஒரே தலைவர் பட்டியலின சமூகத்திலே இந்த வார்த்தையை பேசினார் என்று சொன்னால் அது எங்கள் அண்ணன் சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தான். அவருடைய வழியிலே அவருடைய கனவை நனவாக்குவதற்காகத்தான் எங்களுடைய இரும்பு மங்கை, தென்னகத்து இரும்பு மங்கை அன்னியார் திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திலே பங்கெடுத்திருக்கிறார். எனவே சாதிவாரி கணக்கெடுப்பை முன்னிறுத்தி தொடர்ந்து நடைபெறுகின்ற அனைத்து போராட்டங்களிலும், பாட்டாளி மக்கள் கட்சி முன்னெடுக்கிற அனைத்து போராட்டங்களிலும் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய கைகள் ஒன்று சேரும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிவெறுகிறேன். நன்றி. ஜெய் பீம், ஜெய் ஆம்ஸ்ட்ராங்.